ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் எஸ்எஸ்ஆர் ராஜசேகர் பேசுகிறேன். இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இந்த கிச்சன் மேடை, அதாவது எப்படி நம்ம வந்து அது எவ்வளோ ஹைட்டு வைக்கணும், எப்படி நம்ம வந்து அது கம்பி கட்டி ஜல்லி போடணுன்றதை அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். வீடியோவில் வந்து ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் நான் என்ன சொல்லணும்னு தெரியும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா அந்த எப்படி நம்ம வந்து இது பண்ணுறதுன்னு தெரியும். ஏன்னு கேட்டிங்கன்னா, எல்லார் வீட்லேயும் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கிச்சன் மேடை தான் வந்து கொஞ்சம் இப்போ எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு கஷ்டமான ஒர்க்காக இருக்குது. அது ஏன்னு கேட்டிங்கன்னா, ஹைட் ஒன்று அதிகமாகிடுது, இல்லை கம்மியாகிடுது. இந்த டிஃப்ரெண்ட் வந்ததுனால இது வந்து எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா, நான் ஃபினிஷிங்கில் வந்து எல்லாருக்குமே அந்த ஃபினிஷிங் அளவு தெரியல. அதனால் அந்த ஃபினிஷிங் அளவு தெரியாதனால தான் முன்ன பின்ன போயிருக்குன்னு சொல்கிறாங்க. நம்ம எப்படி அந்த ஃபினிஷிங் அளவு எடுக்கணுன்றதை நான் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ நம்ம ஃபினிஷிங் அளவு எப்பயுமே பார்த்திங்கன்னா, நம்ம தரம்னா லெவலில் ஏற போகுதுன்ட்டு ஃபஸ்ட்டே பார்த்திங்கன்னா, நம்ம வந்து அந்த வாசக்கால் அடிப்படை, இது வந்து பேக் சைடு வாசக்கால். இந்த பேக் சைடினுடைய வாசக்கால்லேருந்து நம்ம எப்பயுமே மெயின் வாசக்கால்லேருந்து நம்ம கட்டிக்கின்னு வந்திருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா அந்த மெயின் வாசக்கால், அந்த மெயின் வாசக்கால்லேருந்து தான் நம்ம வந்து 1 இன்ச்சு இதை டவுன் பண்ணி வச்சுருக்கோம். அந்த 1 இன்ச்சு டவுன் பண்ணியிருக்கக்குள்ள இந்த அதான் ஃபினிஷிங் லெவலில் நம்ம எடுத்துக்கணும். எப்பயுமே அந்த ஃபினிஷிங் லெவலில் அதை மார்க் பண்ணிடணும். மார்க் பண்ணிவிட்டு எப்பயுமே பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு வந்து கிச்சன் மேடை ஃபினிஷிங் லெவல் வந்து டாப்பு பார்த்திங்கன்னா 30 இன்ச்சு இருக்கணும். அதாவது பார்த்திங்கன்னா 2 அடி கரெக்டாக ஃபினிஷிங்கில் இருக்கணும். அப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து அது எப்படி நம்ம கால்குலேஷன் பண்ணலாம், நம்ம வந்து அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஃபினிஷிங் லெவலில் வந்து ஃபஸ்ட்டு டீப் லெவல் கட்டி கீழே மார்க் பண்ணிவிட்டு, அதுக்கடுத்து டாப்பில் வந்து நம்மளுக்கு ஃபினிஷிங் லெவல் 30 வச்சுக்கணும். 30லேருந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கிரானைட் போடுறதுனால கிரானைட்டுக்கு ஒரு 1/2 இன்ச்சு எடுத்துக்கணும். அடுத்து வந்து கிரானைட் லேயிங் பண்ணுறதுக்கு கலவுக்கு போடுவாங்க, அது ஒரு 1 இன்ச்சு எடுத்துக்கணும். மொத்தம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 1.5 இன்ச்சு வந்து நம்மளுக்கு கரெக்டாக வந்து அந்த கலவு கணம் வந்துடும். அந்த 1.5 இன்ச்சு கலவு கணம் வந்துட்டிங்கன்னா அப்போ வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு 1.5 கிடச்சிடும். ஜல்லி காங்கிரீட்டு நம்ம ஒரு 1.5 இன்ச்சு போடணும். ஏன்னு கேட்டிங்கன்னா 1.5 இன்ச்சு நம்ம திக்னஸ் போடுறேன்னு கேட்டிங்கன்னா, மொத்தமே இது 3 இன்ச்சு தான் இருக்கணும். இந்த 3 இன்ச்சு போட்டிங்கன்னா தான் கீழே பார்த்திங்கன்னா இந்த கேப்பில் பார்த்திங்கன்னா சிலிண்ட்ரு வந்து உள்ளே போகும். இப்போ வந்து நம்ம சிலிண்ட்ரு போட்டிங்கன்னா தான் அப்போ தான் அந்த சிலிண்ட்ரு வந்து கரெக்டாக போகும். சிலிண்ட்ரு பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு 27, 28 அளவுக்கு நமக்கு வந்து சிலிண்ட்ரு வரும். அதனால் நம்ம டாப்பு 30 இன்ச்சு வச்சுட்டிங்கன்னா அதுலேருந்து நம்ம வந்து ஒரு 3 இன்ச்சு குறைச்சிங்கன்னா கரெக்டாக 27 இன்ச்சு வந்துடும். கரெக்டாக சிலிண்ட்ரு உள்ளே போகும். இந்த சிலிண்டருக்கு போகிறது தான் அப்போ தான் நம்ம வந்து இந்த கிச்சன் மேடை கரெக்டாக வந்து உங்களுக்கு வரும். அது மட்டும் இல்லாமல் இதில் எப்படி நம்ம கம்பி கட்டணும், எப்படி நம்ம இது பண்ணுறதோ எப்பயுமே சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த இதில் தெரியும் அப்படியே சில பேர் காடி எடுத்து அப்படியே ஸ்லாப்பை சொருவிட்டு கீழே வந்து நம்ம அதாவது மாடலர் கிச்சன் தான் பண்ண போகிறோம் இந்த மாரி பண்ணிவிடுவாங்க. ஆனால் அதுமாரி பண்ணக்கூடாது. எப்பயுமே லாஸ்ட்டு எண்டில் வந்து நம்ம இது போல் ஒரு கட்டை போடணும். இந்த கட்டை பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வந்து இதில் வந்து ஏஏசி பிளாக் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இது பார்த்திங்கன்னா 1.5 இன்ச் ஏஏசி பிளாக் நம்ம வந்து கபோர்டு ஒர்க்லாம் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த கிச்சன் பார்த்திங்கன்னா பா ஷேப் வரும். இதில் பார்த்திங்கன்னா தெரியும், இதில் வந்து பா ஷேப்னு சொல்லுவாங்க. இதில் பாருங்கள் லாஸ்ட்டாக அந்த எண்டில் நம்ம வந்து அந்த கல்லை போட்டிருப்போம். அதேமாரி ஃபுல்லாக இருக்கும். அதேமாதிரி இந்த சைடில் பார்த்திங்கன்னா செவுத்தில் ஒரு குறைஞ்சபட்சம் நம்ம ஒரு 3 இன்ச்சாச்சும் காடி எடுத்து உள்ளே வந்து உட்கார வைக்கணும். இந்த காடி எடுத்து உள்ளே உட்கார வைக்கணும். இதுமாரி நீங்கள் காடி எடுத்து உள்ளே உட்கார வச்சிங்கன்னா தான் அந்த கரெக்டான ஒரு இது பாண்டிங் கிடச்சி நம்மளுக்கு கரெக்டாக ஒன்று கிடைக்கும். இதில் பாருங்கள், இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கிச்சன் மேலே ஜல்லி போட்டு கம்பிலாம் கட்டிட்டோம். இதுக்கு நம்ம என்ன கம்பி யூஸ் பண்ணியிருக்கோம் பாருங்கள். இதில் பாருங்கள் எப்பயுமே பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கிச்சன் மேடை பொறுத்த வரைக்கும் அதாவது ஹெவியாலாம் நம்ம கம்பி யூஸ் பண்ண தேவையில்ல. எதுக்கு ஹெவியாக யூஸ் பண்ண தேவையில்லைன்னு சொல்லலாம், நம்ம 1.5 இன்ச்சு தான் காங்கிரீட்டை பண்ண போகிறோம். இந்த 1.5 இன்ச்சு காங்கிரீட்டில் நீங்கள் வந்து கம்பி வந்து நீங்கள் ஹெவியாக போட்டிங்கன்னா கரெக்டாக வந்து அந்த திக்னஸ் கம்பி வெளியில் தெரிய மாதிரி இருக்கும். இதில் பாருங்கள் நம்ம வந்து எல்லாமே பார்த்திங்கன்னா 8 to 8 தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா 8 to 8 தான் கம்பி யூஸ் பண்ணியிருக்கோம். ஃபுல்லாகவே 8 தான். வந்து நம்ம 10 யூஸ் பண்ணிக்கலாம், அந்த 1.5 இன்ச்சு காங்கிரீட் போட முடியாது, ஏன்னா கவர் கணம் வராது. அதனால் நம்ம வந்து இதில் 8 தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் வந்து நம்ம வந்து காங்கிரீட் போட போகிறதில்ல, அதாவது பார்த்திங்கன்னா அரை சிப்ஸு போட போகிறோம். அதாவது முக்கால் ஜல்லி பதில் அரை சிப்ஸ் வாங்கி நம்ம இதில் யூஸ் பண்ணலாம். சில பேர் பேபி சிப்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க, அதெல்லாம் தேவைக்கு போய் யூஸ் பண்ணக்கூடாது. இதில் வந்து பார்த்திங்கன்னா அரை சிப்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணோம். இதில் அரை சிப்ஸ் பாருங்கள் நம்ம இதில் யூஸ் பண்ணி கரெக்டாக பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு 1.5 இன்ச்சு மட்டைப்போலை வந்து பார்த்திங்கன்னா நம்ம இது பாருங்கள் இந்த சேனல் மட்டைப்போலை இருக்கும், அதில் அழகாக வச்சு அந்த லெவலுக்கு நம்ம போட்டணும். இது வந்து எப்பயுமே பார்த்திங்கன்னா கீழ் லெவலுக்கு காங்கிரஸ் சென்ட்ரிங் அடிக்கலோ டீப் லெவலில் இருக்கணும். டீப் லெவல் வச்சு கரெக்டாக பாட்டம் முடிச்சு கரெக்டாக அதில் பிடிச்சிக்கணும். ராடு எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம வந்து கன்ஃபார்மாக வந்து பார்த்திங்கன்னா 6 இன்ச்சு தான் போடணும். 6 இன்ச்சு ராட் போடணும். எல்லாமே 8 to 8 தான் போடுறோம். இது கிச்சனுக்கு ஓப்பன் வந்து பார்த்திங்கன்னா இங்கே 2க்கு 1.5 சிங்க் நம்ம ப்ரொவிஷன் பண்ணியிருக்கோம். இந்த 2க்கு 1.5க்கு அதேமாரி ஒரு பாட்டம் ஃப்ரேம் ரெடி பண்ணி இதில் கரெக்டாக எங்கே வருதுன்னு பார்த்து வச்சுக்கணும். இந்த ஃப்ரேம் வைக்கிறது எப்படின்னா, ப்ளம்பருக்கு வந்து 2 டேப்பு பாயிண்ட் போட்டுருக்காங்கன்னா கரெக்டாக அந்த டேப்புக்கு சென்டராக தான் இருக்கணும். சில பேர் சிங்கிள் டேப் போடுவீங்க, அந்த சிங்கிள் டேப் போடுறது அந்த சிங்கிள் டேப் சென்டர் தான் அந்த ஃப்ரேம் வச்சுருக்கணும். இதாக இருக்கணும். அதேமாதிரி வந்து இந்த காடி எடுத்துக்குள்ள இந்த பைப் லைன்லாம் கன்சில் பண்ணியிருப்பாங்க. இதையும் நம்ம வந்து கவனமாக வந்து
கரெக்டாக பார்த்து இதில் பண்ணிக்கணும். இப்படி தான் நம்ம வந்து இந்த கிச்சன் மேடையை வந்து கரெக்டாக வந்து பண்ணணும். எல்லோரும் வந்து மொத்தமே நம்மளுக்கு வந்து பூசணிங்கன்னா உங்களுக்கு வந்து 3 இன்ச்சு தான் திக்னஸே கிடைக்கணும், கிரானைட்டு டாப்போட சேர்த்து. அதுமாதிரி கிடச்சதுனா தான் உங்களுக்கு வந்து உள்ளே வந்து கரெக்டான வந்து ஒரு சிலிண்டர் போடுறதுக்கும் இருக்கும். மெயின் வந்து நம்ம கிச்சன் போடுறதுக்கு மேடைக்கு முன்னாடி வந்து தர லெவலில் நம்ம கண்டிப்பாக செக் பண்ணணும். தர லெவல் வச்சு தான் நம்ம வந்து கிச்சன் மேடை போடணும். கிச்சன் மேடை நம்ம எப்போ போடணும்னு கேட்டால் ஃபுல்லாக பிளாஸ்டிக் ஒர்க்கு முடிச்சிட்ட பிறகு அதுக்கடுத்து தர லெவலுக்கு வந்து டீப் லெவல் கட்டி டைல்ஸ் கரை கூட்டி எவ்வளோ வருதுன்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து இது பண்ணிக்கணும். இதுதான் வந்து கிச்சன் மேடில் இப்போ எல்லாமே தயாராகிடுச்சு. இப்போ நம்ம வந்து ஜல்லி போட போகிறோம். எல்லாமே சென்டிங் அடித்து வாட்டர் வச்சுருக்கோம். ப்ளம்பிங் ஒர்க்கு எல்லாமே முடிஞ்சிச்சுன்னா பிறகு தான் இந்த ஒர்க்லாம் நம்ம பண்ணணும் இருக்கும். இப்போ பார்த்தா தெரியும். ஒரு விசிட் பண்ணி பாருங்கள் கிச்சன் மேடை இது போல் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சேனலில் வந்து ஒரு லைக் பண்ணுங்கள். உங்களோட டவுட்டை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோவில் வந்து ஏதாவது ஒரு நிறை குறைகள் இருந்ததுன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். அப்போ தான் வந்து மேலும் மேலும் நம்ம வந்து வீடியோ போடுறதுக்கு நல்ல விஷயம் இருக்கும். கண்டிப்பாக பாய் பாய். நெக்ஸ்ட் வீடியோ இருக்கும்.